லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஷேரா ஹோம் ஜங்ஷன் சூப்பர் டீல் அப் டு 50% ஆஃபர். சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நான் ஆல்மோஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லீவ் நாளில் மட்டும் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுட்டை ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயம் ஐ திங்க் அப்போமே எனக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷம் செலிப்ரேஷன்னா இட் இஸ் ஃபுட். சாட்டர்டே சண்டே ஆனால் அன்னைக்கு என்ன ஸ்நாக் பண்ணலான்னு காலையிலேயே டிசைட் பண்ணி அந்த ஸ்நாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த காஃபி அண்ட் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி அவர் ஸ்நாக்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் வென்ட் ஆன். ப்ரான் தலை வாலெல்லாம் நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. ப்ரான்ஸை சில மசாலா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை ப்ரான் பண்ணி க்ரம் பண்ணி நான் எப்போதுமே அந்த ஏதாவது ஒரு எசன்ஸ் எடுக்கணும்னா அந்த ப்ரானுடைய ஹெட்டை யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் எங்களுடைய ஹோம் குக்கிங்கில் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சம்பல். ஏதாவது ஒரு வகையான சம்பல் டெய்லி இருக்கும். ஸோ அதில் எனக்கு இந்த சீனி சம்பல் ரொம்ப பிடிக்கும். நான் மாஸ்டர் ஷெஃப்குள்ளே போன பிறகு எனக்குள்ளே நிறைய டவுட்ஸ், என் பேரை எந்த விதத்துலையும் கெடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு யோசனை. தென் ஐ டிசைடட், நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய 100% இனிமேல் கொடுப்பேன். மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தபுலேன்னு ஒரு சாலட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாலடை நம்மளுடைய மில்லட்ஸ் சிறுதானியம் வச்சு அந்த தபுலே சாலடும் ஒரு பைனாப்பிள் சல்சா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆடிஷனுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண டிஷ். ஐ திங்க் என்னுடைய வே ஆஃப் ஷோயிங் லவ் பிகேம் ஃபுட். நித்யா ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஓமலூர் சேலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ். ஸோ ஓமலூரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜ் நான் கவர்மெண்ட் மோகன்குமார் மங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலமில் படித்தேன். ஸோ ஓமலூர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் இருக்கும், வெஜிடேரியனுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும். அண்ட் வெளியில் சாப்பிட்றதெல்லாம் இப்போ மாதிரி ஒரு பெரிய கல்ச்சர்லாம் கிடையாது அப்போ. பட் அப்போமே நாங்கள் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது அப்பா வெளியில் வாங்கி கொடுத்து லைக் அந்த ஃபுட்டை ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயம் ஐ திங்க் அப்போமே எனக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையில் தான் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். விஜயா ஹாஸ்பிட்டலில் பண்ணிவிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்புறம் ரெஜிஸ்ட்ரார், ஜூனியர் கன்சல்டன்ட், இப்போ சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த லீவ் நாளில் மட்டும் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு பாராட்டு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுடைய அண்ணன், எங்கள் பெரியப்பா ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயங்கர மைக்ரேன். ஸோ சமைக்க முடியல. அப்போ நான் சிம்பிளாக ஒரு தக்காளி குழம்பும் ஒரு ஐ திங்க் ஒரு முட்டை பொரியல் பண்ணேன். பட் எங்கள் பெரியப்பா அதை ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, லைக் 10 வயசுலேயே என் பொண்ணு எனக்கு சமைச்சு கொடுத்தா அப்படின்னு. ஐ திங்க் அது ஒரு ட்ரிகர். பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அஸ் அ ஃபேமிலி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் செலிப்ரேஷன்னா இட் இஸ் ஃபுட். ஸோ அது எல்லார் வீட்லேயும் அப்படி தான். பட் நாங்கள் 4 பேருமே என்னென்னா சாட்டர்டே சண்டே ஆனால் அன்னைக்கு என்ன ஸ்நாக் பண்ணலான்னு காலையிலேயே டிசைட் பண்ணி அந்த ஸ்நாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த காஃபி அண்ட் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி அவர் ஸ்நாக்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் வென்ட் ஆன். ஐ திங்க் என்னுடைய வே ஆஃப் ஷோயிங் லவ் பிகேம் ஃபுட். குக்கிங்கில் எனக்கு இன்ஸ்பயர் பண்ண பீப்புள் தெர் ஆர் நிறையா, லிஸ்ட்டே கிடையாது. தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ குக் வெரி வெல், ரைட் ஃப்ரம் எங்கள் அம்மா, பாட்டி, மாமியார், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நான் அட்லீஸ்ட் 1-2 டிஷ்ஷாவது கற்றுருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம். இது இல்லாமல் செலிப்ரிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நான் ஒரு செலிப்ரிட்டியை லுக்கப் பண்ணி இல்லை அதை ஒரு க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தது எனக்கு ஒரு ஆஸ்திரேலியன், ஹீஸ் கால் கேரி மெஹிகன் சொல்லிட்டு, மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவுடைய ஒரிஜினல் 3 ஜட்ஜஸ் அவங்க தான். கேரி அதில் கேரி ஒருத்தர். ஸோ கேரி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஒரு குக்கிங்கில்
whom I looked up to. ஸோ அதில் வந்து எனக்கு கேரி ரொம்ப பிடிக்கும். இந்தியன் ஷெஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து விகாஸ் கண்ணா, அதுக்கப்புறம் ரன்வீர் பிரரில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நிறைய குக் பண்ணுறவங்க, ரொம்ப அழகழகாக குக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தால் கூட ரன்வீர் பிரர் வந்து அந்த ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து he will have a story. ஸோ ஃபுட் வந்து ஒரு ஸ்டோரியையும் ஒரு நாஸ்டால்ஜியாவையும் க்ரியேட் பண்ணிச்சுன்னா ஐ ஃபீல் அதுதான் வந்து அந்த ஃபுட்னுடைய சக்ஸஸ். ஸோ ரன்வீர் பிரர் வந்து ரொம்ப அழகாக அந்த ஸ்டோரியை எடுத்து சொல்வார். ஸோ ஐ திங்க் தீஸ் 2 people ஐ லவ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆஸ்திரேலியன் ஜோஷ் நிலன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னென்னா அவர் மாதிரி வந்து ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ அழகாக வந்து வெட்டவே முடியாது. அவர் ஆல்மோஸ்ட் வந்து 30 seconds ஒரு ஃபிஷ்ஷை வந்து பல விஷயங்களாக வெட்டி க்ளீனாக வந்து நம்ம எப்படி வந்து இப்போ இந்த பீஃப்லலாம் டீபோன் ஸ்டேக் சொல்கிறோம், அதை கூட வந்து ஒரு ஃபிஷ் போனில் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பார். ஃபேவரட் நான் வெஜிடேரியன் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ். ஸோ நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன். பட் அந்த ப்ரான்ஸை எப்படி வந்து ஒரு நேட்டிவ் வித் அ மாடர்ன் ட்விஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ வந்து நான் வந்து ப்ரான்ஸை வந்து சில மசாலா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை ப்ரான் க்ரம் பண்ணிவிட்டு, பட் நான் நிறைய வந்து டிவி ஷோ குக்கரி ஷோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் நம்ம அந்த ப்ரான் தலை வாலெல்லாம் வந்து நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. பட் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா அந்த தலை வாலில் தான் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஷோஸ் பார்த்ததுனால நான் வந்து எப்போதுமே அந்த ஏதாவது ஒரு எசன்ஸ் எடுக்கணுன்னா அந்த ப்ரானுடைய ஹெட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரான் ஹெட்டை ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் அந்த எசன்ஸை எடுத்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலெலாம் வந்து சீனி சம்பல்னு ஒரு சம்பல் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி ப்ளஸ் வந்து எங்கள் 2 சைட் பெட்டர்னல் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தாலாம் வந்து ஒன்று ஸ்ரீலங்காவில் வளர்ந்துருப்பாங்க, இல்லைனா ஒர்க்குக்காக ஸ்ரீலங்கா போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் வந்து எங்களுடைய ஹோம் குக்கிங்கில் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சம்பல், ஏதாவது ஒரு வகையான சம்பல் டெய்லி இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த சீனி சம்பல் ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே கிடையாது நான் வந்து. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அதில் அந்த ப்ரான் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அதை வதக்கிற எண்ணெய்லாம் வந்து இந்த ப்ரான் ஹெட்டை வந்து பொரித்து அதை அரைச்சி அந்த எசன்ஸ் எடுத்து ஸோ அதோடு சேர்த்து பண்ணினேன். ப்ளஸ் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தபுலேன்னு ஒரு சாலட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாலடை வந்து நம்மளுடைய மில்லட்ஸ் சிறுதானியம் வச்சு அந்த தபுலே சாலடும் ஒரு பைனாப்பிள் சல்சா, இதுதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆடிஷனுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண டிஷ். நான் மாஸ்டர் ஷெஃப்குள்ளே போன பிறகு எனக்குள்ளே வந்து நிறைய வந்து டவுட்ஸ் லைக் நம்ம ப்ராக்டிஸை விட்டுட்டு போயிருக்கோம், நிறைய பேர் வேர் மச் யங்கர் டு மீ அண்ட் எல்லாருமே வந்து கனெக்டட் வித் குக்கிங், அதை குக்கிங்கை ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அதனால வந்து எனக்குள்ளே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன், என் பேரை எந்த விதத்துலையும் கெடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு யோசனை எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து தென் ஐ டிசைடட், நான் வந்து ஒன்று டிசைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய 100% இனிமேல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காம்படிஷன்லையுமே என்னுடைய டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பட் ஃபஸ்ட்டு வந்தது வந்து there was a team challenge. இந்த டீம் சேலஞ்சில் வந்து நான், ஷாசியா அண்ட் சுமித்ரா, ஸோ நாங்கள் 3 பேரும் இருந்தோம். அண்ட் ஐ வாஸ் த டீம் லீடர். ஸோ எங்களுக்கு காம்படிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் எக்விப்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு தே வில் கிவ் ஒரு ட்ரெடிஷ்னல் எக்விப்மெண்ட். ஸோ எங்களுக்கு வந்தது வந்து அருவாமனை. ஸோ அதனால் நம்மக்கிட்ட மிக்ஸி இருக்காது, கத்தி இருக்காது, பீலர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் நீங்கள் வந்து அருவாமனை வச்சு தான் பண்ணணும். ஸோ அப்படி வந்தப்போ வந்து சரி நான் என்ன நினச்சேன்னா நம்ம நூடுல்ஸை பண்ணி அதை அருவாமனையில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த யூஸ்வலாக வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஃப்ளாட் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க ரைஸில் பண்ணுறது. ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து நான் பண்ணி அருவாமனையில் வெட்டி நாங்கள் வந்து லக்ஸான்னு ஒரு பவுல் சூப் மாதிரி, அது வந்து கோகோனட் மில்கெல்லாம் போட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்,
தாய் ஃப்ளேவர்ஸோட நிறைய டாப்பிங்ஸ் இருக்கும். ஒரு பாயில்டு எக், அப்புறம் இந்த கிரில் சிக்கன், இல்லைன்னா இது அந்த மாதிரி நிறைய காண்டிமெண்ட்ஸோடு வந்து நாங்கள் லக்ஸா பண்ணி ஒரு பைனாப்பிள் கேக் பண்ணோம். ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஷெஃப் ஆர்த்தி வந்து அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு வந்து ஷீ டோல்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் மாஸ்டர் ஷெஃப்பில் இது பண்ணதில் மாஸ்டர் ஷெஃப்னுடைய பெஞ்ச் மார்க் டிஷ்ஷு ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பயங்கர ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ஸையும் பில்ட் பண்ணிச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அதில் வந்து எங்களுடைய வந்து அந்த டீம் ஸ்பிரிட் ப்ளஸ் வந்து நான் லீடராக இது பண்ணது, இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வந்து 3 ஷெஃப்புமே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் போகும்போதே எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லி அனுப்புனாங்க, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, அதை மறந்துடாத, நீ நல்லா பண்ணுறன்றதுக்காக உனக்கு யாரும் வந்து அவார்ட் கொடுக்க மாட்டாங்க. there'll be multiple factors which come into play. ஸோ அதனால வந்து அண்ட் யூஆர் அ ப்ரொஃபஷ்னல், ஸோ அதுவும் வந்து will be your ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ நீ யோசிச்சுட்டு, பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் என்னென்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருவேனோ கிடைக்கலனா அப்படின்ற பயம் இருந்ததா என்னன்னு தெரில. என்னை ஒரு 3-4 பேர் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லைக் அவார்ட் கிடைக்கலன்னா பரவாயில்லன்றதை வந்து என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல் கொடுத்து ஒரு தப்பு இல்லாமல் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படியும் கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்பினேன். பட் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. என்னால் வந்து ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்க முடியல. ஒரு 1 வீக் வந்து எங்கேயுமே போகாமல் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈவன் அந்த ஃபைனல் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆனப்போ நான் அதை பார்க்கக்கூடல. எங்கள் வீட்லேயுமே யாருமே பார்க்கல, அதை நாங்கள் யாருமே அதை பார்க்கல. அதே மாதிரி வந்து நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் அதெல்லாம் வந்தப்போ கூட நான் இன்ஸ்டாகிராமே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன், சைலண்ட் பண்ணி வச்சுருந்தேன். சார் நம்ம எதுவும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி எனக்கே நிறையா விஷயத்த காமிச்சு கொடுத்துச்சு. என்னுடைய நாலேஜ் வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாதுங்க. உங்களுக்கு அவார்ட் கிடைக்காம இருக்கலாம், நீங்கள் 2nd மார்க் வாங்கலாம், 3rd மார்க் வாங்கலாம், பட் அந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது வந்து என்றைக்குமே வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஐ திங்க் வந்து வருத்தம் இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு. பட் தென் ஐ திங்க் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சர்ஸ் யூ சம்திங். ஸோ அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். நான் 8th படிக்கும்போது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேஜ் போட்டியில் வந்து நான் வின் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் பேப்பர் தினகரனில் வந்து ஓமலூர் மாணவி நித்யா முதல் பரிசுன்னு வந்தது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வின்னுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஸோ நிறையா குவிஸுக்கு பேச்சு போட்டி இதுக்கெல்லாம் போவேன். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது அதில் நிறையா விருது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் ஹானர்னு ஒன்று இருக்கும். அந்த எங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கூல் அசம்பிளி நடக்குமோ அங்கே வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்க. ஐ திங்க் அவார்ட் வாஸ் நெக்ஸ்ட் வந்து வாஸ் மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நிறையா இப்போது வந்து நான் ஆச்சி மசாலா குழுமத்தோட அவங்களுடைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் கல்னரி அட்வைஸராக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து விமன் அச்சீவர் அவார்ட் வந்து எனக்கு ஒரு தடவை அவங்க ஆச்சி பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1-2 நிறைய இந்த மாதிரி பிளேசஸ்லேருந்து தே ஹவ் given me a few award, இந்த மாதிரி விமன் அச்சீவர்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இது எல்லாமுமே வந்து ரொம்பவே ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ். பிகாஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரல, எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டுருக்கிறதுனால வந்து ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் விக்ட்ரி வந்து வில் ஸ்டே வித் மீ. நான் மாஸ்டர் ஷெஃப் போனப்போ ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், he was a doctor, a neurologist who was very sick. He was battling ரொம்ப ஒரு bad disease. So அவர் வந்து போகிறப்போ வந்து he was almost not doing well. அந்த டைமில் வந்து நான் போகிறப்போ வந்து he was in a very ஒரு பெரிய செட்பேக் டைமில் இருந்தார். அண்ட் he was not conscious throughout, but sometimes கொஞ்சம் பேசுகிறேன். அந்த மாதிரி டைமில் சுரேஷ் நான் வந்து நாளையிலேருந்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து திடீர்னு ரொம்ப பிரைட் ஆகி he told me லைக் நீ வின் பண்ணுறியோ
தோக்குறியோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் என்ஜாய் த ப்ராசஸ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ரொம்ப லூசிடாக சொன்னார். ஸோ ஐ திங்க் தட் will stay with me for a very long time. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து 2-3 சொன்னது எனக்கு அப்படியே நிற்கும். ஒன்று வந்து ஒரு காம்படிஷனில் வந்து 2 சேராத ஏதாவது 2 இன்க்ரீடியன்ஸை நீங்கள் சேர்த்து பண்ணணும். ஸோ அப்போது எனக்கு வந்த இது வந்து ஒன்று வந்து கார்ன், ட்ரை கார்ன், இன்னொன்று வந்து ப்ளூ சீஸ். ப்ளூ சீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்மெல்லாம் வந்து சீஸ் பிடிக்கும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், பட் சீஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ப்ளூ சீஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளூ சீஸ் வந்து நிறைய பேருக்கு அதனால் பிடிக்காது, பிகாஸ் அது வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல்லுன்னு கூட சொல்ல முடியாது, பேட் ஸ்மெல் வரைக்கும் அதை வந்து எடுக்கலாம். ஸோ அவர் வந்து அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னாருன்னா, நித்யா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் டிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த காம்பினேஷனை என்னால் டாலரேட்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பட் நான் வந்து அந்த கார்னை வந்து அரைச்சி அதை வந்து ஒரு டாட் மாதிரி, கீஷுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி ஒரு நம்ம நார்த் இந்தியாவில் வந்து கடின்னு சொல்லி ஒரு மோர் குழம்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த மோர் குழம்பு பண்ணி, ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அந்த சீஸுடைய அந்த டேஸ்ட்டை டோன் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் சீஸை இன்கார்பரேட் பண்ணி கீஷ்னு பண்ணேன். அது பார்க்க அந்த பை டாட் மாதிரி இருக்கும். ஜட்ஜஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து இவர் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொன்னார், நான் சாப்பிட்டே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், நீங்கள் எப்படியோ என்னை சாப்பிட வச்சுட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய டிஷ்ஷை டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பால்கனிக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மட்டன். நான் வந்து எனக்கு வந்து ஷெஃப் கோட் கிடைக்கிறதுக்கு அந்த ஃபினாலேக்கு முந்தின எபிசோடில் வந்து எனக்கு கிடைச்ச மீட் வந்து வாஸ் மட்டன். அப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், ஒன்று தான் என்னால் தாங்க முடியல, நாங்கள் 1 கிலோ மட்டன் கொடுத்தோம், இப்படி பிளேட்டில் 3 துண்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். அண்ட் அந்த டைமில் வந்து காஷ்மீருடைய குக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வஸ்வான் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங், ஒரு பிளேட் ஆஃப் ஃபுட் கிடைக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து அந்த வெட்டிங்ஸில் அவங்க சர்வ் பண்ணுறது மல்டிபிள் கோர்ஸ் மீல்ஸாக இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து 2 டிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அது குஷ்தபான்னு ஒன்றும், தபக் மாஸ்னு ஒன்றும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஷெஃப் ஆர்த்தி வந்து எனக்கு வந்து ஒரு 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 ஆத்தென்டிக் காஷ்மீரி வஸ்வான் நான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது, நான் அங்கே போனப்போ என்ன சாப்பிட்டனோ அதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி there are நிறைய moments which will always stay with me actually I think வந்து இதில் நம்ம ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய யங்கர் பீப்புள் பார்த்திங்கன்னா they share ஒர்க். முதல்ல நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷனில் தான் வந்து ஹஸ்பண்ட்ஸ்னால் வந்து எந்த ஒர்க்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஒர்க் மட்டும்தான், வீட்டுக்குள்ளே தே டோன்ட் ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வராங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் எல்லா வேலையிலையும் ஈக்குவலாக விட ஜாஸ்தி பங்கெடுக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த கம்மிங் டேஸில் அது வந்து கண்டிப்பாக மாறும். அண்ட் லைக் ஆண் குக் பண்ணுறது, பெண் குக் பண்ணுறது, இதை வந்து நம்ம பிரித்து இதுக்கும் அதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கூட எனக்கு வந்து புரியல. பிகாஸ் யார் குக் பண்ணாலும் யார் எந்த பொருளை போட்டாலும் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. டெஃபினெட்லி வந்து ஐ வாண்ட் டு கம் அவுட் வித் அ குக் புக். பிகாஸ் வந்து என்னென்னா ஒரு விஷயம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது எங்களுடைய சீக்ரெட் ரெசிபி, இது எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். பட் ஐ திங்க் வந்து சீக்ரெட் ரெசிபியாக நம்ம அதை வச்சுருந்து பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து படிக்கிறோம், ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் வந்து அது வந்து பரவும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பலருக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு கார்டட் ரெசிபி அதை வச்சுட்டு இருந்தோம்னா அது வேறு யாருக்கும் தெரியாது. அண்ட் நம்மளுக்கு அப்புறமும் அது யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹேவிங் வந்து சீக்ரெட்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு ரைட் அ குக் புக். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். பட் அது அப்பப்போ ஆரம்பித்து அது அப்பப்போ நின்று அந்த மாதிரியே போயிட்டுருக்குது. இன்னும் வந்து ஒரு ஃபைனல் இதெல்லாம் வரல. ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நம்ம பேஷனோட நம்ம ஆசையாக செஞ்சோம்னா
நம்மளுக்கு எத்தனை விஷயம் ஜகிள் பண்ணாலுமே அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு அது கஷ்டமாக தெரியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். அண்ட் எப்போதுமே வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுலேருந்து எப்படினாலும் வந்து நம்மளுக்கு வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் ஆஸ் அ டாக்டர் வில் ஹெல்ப் மை குக்கிங். அதே மாதிரி மை நாலேஜ் இன் குக்கிங் வில் ஹெல்ப் மீ ஆஸ் அ டாக்டர். நிறைய விஷயம் இதுக்கு ஹெல்ப் பண்ணும், இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தெம் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.